வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக கூட்டணி கட்சிகள் நம்மக்கிட்ட வரும், அதிமுக கிட்ட வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கு பழனிசாமி உறுதியளித்திருக்கிறார். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸும் சரி, விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, திமுகவில் திருப்தியாக இல்லை. ஏன்னா அவருக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் அவர்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணியை நாம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சென்னையில் நம்ம எல்லா இடங்களையும் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு பெரிய விஷயம், அதாவது அதிமுக தலைமையிலான பலமான கூட்டணி அமையுங்கிறது அவரோட வாதமாக இருக்கலாம். ஆனால் அப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் அப்படின்னு தோணுது. ஸோ இங்கே கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும்